ப்ரோஸ் ப்ரோஸ் த நைட் த கோஸ்ட் காட் இன். இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் ப்ரோஸோட பேராகிராஃப். ஆத்தர் ஜேம்ஸ் குரோவர் தர்பர். இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். On the night of November 17, 1915, when the narrator had just stepped out of the bathtub, he heard a sound of footsteps. 1915 நவம்பர் 17 நைட்டு, when the narrator had just stepped out of the bathtub. இந்த narrator பாத்டப்லேருந்து பாத்ரூம்லேருந்து அப்போ தான் வெளியே வந்தார். அந்த சமயத்தில் he heard a sound of footsteps. ஏதோ காலடி சத்தம் கேட்குற மாதிரி அவருக்கு தோணுச்சு. He was sorry to have paid attention to the footsteps as it caused a hullabaloo of misunderstandings and ended up with his grandfather shooting a patrolman. He was sorry. அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஏன் தான் இந்த காலடி சத்தத்தை கேட்டோமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் அப்படின்னா, அன்றைக்கி அவர் இந்த காலடி சத்தத்தை கேட்டதுனால நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது. He was sorry to have paid attention to the footsteps. attention அப்படின்னா கவனிக்கிறது. அவர் இந்த காலடி சத்தத்தை கவனித்ததை நினச்சி இப்போ வருத்தப்படுறார். ஹல்லாபுலோ அப்படின்னா குழப்பம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இதுவும் ஒரு குழப்பந்தான். அண்ட் ended up with his grandfather shooting a patrolman. இந்த கதை எப்படி முடியுது அப்படின்னா, இந்த நெரேட்டரோட கிராண்ட்ஃபாதர் ஒரு பேட்ரோல்மேனை ஷூட் பண்ணதுனால இந்த கதை முடியுது. இப்படி தான் முடியுது. இந்த ஹல்லாபுலு, இந்த குழப்பமெல்லாம் இப்படி தான் முடியுது. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். இந்த மொத்த கதையுமே இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டாங்க. இப்போ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கதை எப்படி ஆரம்பிக்குது, எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். அட்வென்ட் ஆஃப் ஃபுட்ஸ்டெப்ஸ். அட்வென்ட் அப்படின்னா அரைவல், அதாவது காலடி சத்தம் வந்ததை பற்றி சொல்கிறாங்க. He heard a sound of footsteps like a man running around the dining room table. இந்த நரேட்டருக்கு காலடி சத்தம் கேட்டது. யாரோ ஒரு மனிதன் டைனிங் ரூம் டேபிளை சுற்றி ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. He thought it was his father or his brother Roy. இந்த நரேட்டர் நினச்சார், அந்த டைனிங் ரூம் டேபிளை சுற்றி ஓடுறது ஒரு வேளை அவரோட அப்பாவாக இருக்குமோ, அப்படி இல்லாட்டி அவரோட பிரதர் ராயாக இருக்குமோ அப்படின்னு நினச்சார். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவருக்கு தோணுச்சு, ஒரு வேளை இது ஒரு பர்க்லராக இருக்கலாம், அதாவது ஒரு திருடனாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சார். லேட்டர் ஆன் எ கோஸ்ட். கடைசியாக தான் அவருக்கு தோணுச்சு, ஒரு வேளை பேயாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. He aroused his brother Herman who was sleeping in the next room. Arouse அப்படின்னா எழுப்புறது. இவர் தன்னுடைய சகோதரனான ஹெர்மன் அவரை போய் எழுப்புறார். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா, பக்கத்து ரூமில் அவர் தூங்கின்னு இருக்கார். ஹெர்மன் அவரை போய் எழுப்புறார். When they came to the staircase, they heard two steps heavily like a man started running towards them. இங்கே heavily at the timeன்னு வரணும். கொஞ்சம் இதை எடிட் பண்ணிக்கலாம்.
when they came to the staircase, இப்போது இந்த ஸ்டேர்கேஸுக்கு வரும்போது ஹெர்மனும் இந்த நெரேட்டரும் ஸ்டேர்கேஸுக்கு வராங்க. பக்கத்து ரூமில் இருக்கிற ஹெர்மனை எழுப்பி படிக்கட்டு பக்கமாக கூப்பிட்டு வர, படிக்கட்டு பக்கத்தில் கூப்பிட்டு வரும்போது அந்த நேரத்தில் யாரோ ஒரு மனுஷன் ஓட ஆரம்பித்தது போல், யாரை நோக்கி ஓட ஆரம்பிச்சுன்னா இவங்களை நோக்கி ஓடி வர்றது போல் தோணுச்சு. ஹெர்மன் வாஸ் ஃப்ரைட்டன்ட். திடீர்னு ஹெர்மனுக்கு ஒரு பயம். ஃப்ரைட்டன்ட் அப்படின்னா பயப்படுறது. ஹெர்மன் வாஸ் ஃப்ரைட்டன்ட். ஹெர்மன் பயந்துட்டார். அவங்கள நோக்கி யாரோ ஓடி வர்றது போல் கேட்டோடனே அவர் பயந்துட்டார். ஹி ரஷ்டு டு ஹிஸ் ரூம். பயத்தினால ஹெர்மன் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னோட ரூமுக்கு ஓடி போயிடுறார். அண்ட் ஸ்லாம்டு த டோர். ஹெர்மன் அவரோட ரூமுக்கு ஓடி போயிட்டு கதவை சத்தமிட்டு படார்னு அடித்து சாத்திடுறார். த நெரேட்டர் டு ஷட் த டோர்ஸ் அட் த ஸ்டேர் ஸ்டாப். இந்த நெரேட்டர் கூட டோர்ஸை ஷட் பண்ணிடுறார். ஷட் அப்படின்னா மூடுறது. நெரேட்டர் என்ன பண்ணுறார், படிக்கட்டு பக்கத்தில் இருந்த கதவை இவர் மூடிடுறார். அடுத்தது மதர்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அம்மாவோட குழப்பம் என்ன, அம்மா என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத இங்கே பார்க்கலாம். இந்த ஸ்லாமிங் ஆஃப் த டோர்ஸ் woke up their mother. கதவை பலார்னு அரைஞ்சி சாத்தினதுனால அம்மா தூக்கத்திலேருந்து எழுந்துட்டாங்க. ஷி ஆஸ்க்டு them what the sound was. அவங்க இந்த பசங்களை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா அது சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. as they did not reply her. இந்த ரெண்டு பேரும் நெரேட்டரும் ஹெர்மனும் எந்த ரிப்ளையும் பண்ணாததுனால, அதாவது பதில் எதுவும் சொல்லாததுனால, ஷீ தாட் இட் வாஸ் பர்க்லஸ். அம்மா நினச்சாங்க இந்த சவுண்டு, இந்த கதவை அரைஞ்சி சாத்தின சவுண்டு மேபி எதனால் அப்படின்னு நினச்சிருக்கலான்னா, திருடுங்க வந்ததுனால தான் பிள்ளைங்க பலார்னு கதவை அரைஞ்சி சாத்திட்டு எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கிறாங்கன்னு அவங்க நினச்சிட்டாங்க. குயிக்லி ஷி ஓப்பன்டு த விண்டோ. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ரூமோட விண்டோவை திறக்கிறாங்க, ஜன்னலை திறக்கிறாங்க. அண்ட் த்ரூ எ ஷூ அட் த கிளாஸ் விண்டோ ஆஃப் த நெய்பர்ஸ் பெட்ரூம். அவங்களோட காலில் இருந்த ஒரு ஷூவை காட்டி என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டோட விண்டோ, கிளாஸ் விண்டோவை நோக்கி அவங்க அடிக்கிறாங்க. குவாரல் வித் நெய்பர்ஸ். இப்போது அந்த விண்டோவில், கிளாஸ் விண்டோவில் ஷூவை தூக்கி போட்டதுனால என்ன நடக்குது பாருங்கள். குவாரல் அப்படின்னா வாய் சண்டை, தகராறு. நெய்பர்ஸ் அப்படின்னா அருகாமையில் உள்ளவங்கள நெய்பர்ஸ் அப்படின்னு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள நெய்பர்ஸ்னு சொல்லுவாங்க. as the glass tinkled into the bedroom of a retired engraver named Bodwell and his wife, they appeared and shouted. இப்போ இவங்க ஷூ எடுத்து அடித்ததுனால அந்த ஜன்னலில் இருக்கிற கிளாஸ் உடஞ்சி போச்சு. அது உடஞ்சி என்ன பண்ணுதுன்னா அந்த பெட்ரூம்குள்ளே போய் விழுந்தது. அங்கே யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு ரிட்டையர்டு என்கிரேவர் இருக்கார். என்கிரேவர் அப்படின்னா இவங்க சிலை செதுக்கிறவங்க, இல்லை மர வேலை செய்கிறவங்க, மரத்தை டிசைன் பண்ணுவாங்க, செதுக்கி டிசைன் பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் என்கிரேவர்னு சொல்லுவாங்க. ஒரு ரிட்டையர்டு என்கிரேவர் அங்கே இந்த வீட்டில் இருக்கிறார். அவர் தான் அந்த ரூமில் படுத்துன்னு இருக்கார், அவரும் அவரோட மனைவியும். இப்போ அவங்க இந்த சத்தம் கேட்டதுனால அவங்க இந்த ஜன்னலில் வந்து தெரியுறாங்க. இப்போது எழுந்து சத்தம் போடுறாங்க. ஷவுட்டட் அப்படின்னா சத்தம் போடுறது. மிஸ்ஸஸ் போர்ட்வெல் சஜஸ்டட் ஹர் ஹஸ்பண்ட் டு செல் த ஹவுஸ் அண்ட் கோ பேக் டு பியோரியா. மிஸ்ஸஸ் போர்ட்வெல் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்டான மிஸ்டர் போர்ட்வெலுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நாம் இந்த வீட்டை விற்றுட்டு திரும்பவும் பியோரியாவுக்கே போயிடலாம், இங்கே இருந்தால் இப்படி தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறாங்க. மதர் டோல்டு மிஸ்டர் போர்ட்வெல் பர்க்லர்ஸ் வேர் இன் த ஹவுஸ். அம்மா சொல்கிறாங்க மிஸ்டர் போர்ட்வெல்லை பார்த்து, வீட்டுக்குள்ளே திருடங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட மிஸ்டர் போர்ட்வெல் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே தான் திருடங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் நினச்சாங்க. அதனால்
அவர் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணார். கொஞ்ச நேரம் கழித்து தான் அவருக்கு தோணுச்சு, ஓஹோ பக்கத்து வீட்டில் திருடங்க நுழைஞ்சிட்டாங்க போல இருக்குது, அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ஷூ எடுத்து அடித்து நமக்கு சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறார். இப்போ போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் அரைவ்டு த ஸ்பாட் ஷார்ட்லி. கொஞ்ச நேரத்துலேயே போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. தே ப்ரோக் த ஃப்ரண்ட் டோர் அண்ட் தே என்டர் த ஹவுஸ். இப்போது இந்த நெரேட்டரோட வீட்டில் இருக்கிற அம்மா, நெரேட்டர், ஹெர்மன், இந்த 3 பேருமே அவங்களோட இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரலை. போலீஸ் வந்தாங்க, கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் முன் கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. தே ப்ரோக் த ஃப்ரண்ட் டோர் அண்ட் தே என்டர் த ஹவுஸ். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. தே சர்ச்டு த ஹவுஸ் இன்ச் பை இன்ச். இன்ச்சாக அங்குலமாக இந்த வீட்டை தேடுறாங்க, ஏதாவது திருடங்க நுழைஞ்சிருக்காங்களா அப்படின்ட்டு. பட் ஃபவுண்ட் நத்திங். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. Despite the narrator's warning, one of the cops entered the attic where grandfather was sleeping. narrator அவர் பலமுறை எச்சரிக்கை செய்தும் கூட அதை கண்டுகொள்ளாமல் வந்த போலீஸில், காப்ஸ் அப்படின்னா போலீஸ், வந்த போலீஸில் ஒருத்தர் என்ன பண்ணுறார், அட்டிக் அதாவது மொட்டை மாடியில் இருக்கிற ஒரு ரூம்னு வச்சுங்களேன், அந்த அட்டிக்கில் போயிட்டு ஒருத்தர் நுழையிறார். அங்கே தான் தாத்தா தூங்கிட்டுருக்கார். கிராண்ட்ஃபாதர்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ தாத்தாவோட தவறான புரிதல் என்ன அப்படின்னு பாருங்கள். கிராண்ட்ஃபாதர் தாட் தட் தேவர் டெசர்டர்ஸ் ஃப்ரம் ஜெனரல் மீட்ஸ் ஆர்மி. தாத்தா நினச்சார், இப்போ இங்கே வந்திருக்கிற போலீஸ் எல்லாமே, காப்ஸ் எல்லாருமே ஜெனரல், அதாவது படைத்தளபதி மீட் அவரோட ஆர்மியிலேருந்து தப்பிச்சு வந்த ஆர்மி மேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதாவது போர்க்களத்தில் போரிட விரும்பாமல் தப்பிச்சு ஓடி வந்தவங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டார். குயிக்லி ஹி கிரேப்டு த கன் ஃப்ரம் த காப் அண்ட் ஷாட் ஹிம். இப்போ இந்த மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிட்ட தாத்தா உடனடியாக அந்த போலீஸ்கிட்ட இருந்த கன்னை பிடுங்கி அவரையே சுட்டுட்டார். கன்க்ளூஷன். இப்போ அப்படி தான் அந்த குழப்பமெல்லாம் முடிவுக்கு வருது. இப்போ இந்த பிரச்சனையில் வேறு வழி இல்லாமல் போலீஸ் அவங்க இந்த தேடுதல் வேட்டையெல்லாம் நிறுத்திட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. கன்க்ளூஷன், முடிவுரை பாருங்கள். அட் பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் மார்னிங், அடுத்த நாள் காலையில் த கிராண்ட்ஃபாதர் டிஸ்க்ளோஸ்டு தெம் தட் இட் வாஸ் ஹீ இன் த டைனிங் ரூம். அடுத்த நாள் காலையில் தான் சொல்கிறார், அவர் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது, தன்னோட 3வது கப்பு டீ குடிக்கும்போது தான் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். நேற்று நைட்டு டைனிங் ரூமில் இருந்தது தான் அப்படின்றத அங்கே சொல்கிறார். டிஸ்க்ளோஸ்டு அப்படின்னா வெளிப்படையாக சொல்கிறது, ஓப்பன் பண்ணுறது, ஒரு சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணுறது. டிஸ்க்ளோஸ்டு தெம் இட் வாஸ் ஹீ இன் த டைனிங் ரூமுக்குள்ளே இருந்தது தான் முன்னாடி நாள் நைட்டு அப்படின்றத சொல்கிறார். ஹீ டிமாண்டட் தெம் ஒய் தே டிட் நாட் லீவ் எ பாட்டில் ஆஃப் வாட்டர். இப்போ இந்த நெரேட்டரோட தம்பி அவன்கிட்டையும் சொல்கிறாங்க. தாத்தா என்ன சொல்கிறாரு, ஏன்டா எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி வைக்கக்கூடாதா என்னோடய பெட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது நேற்று நைட்டு இந்த காலடி சத்தம் கேட்டது இல்லையா, அது யாரோடது, தாத்தாவோடது. தாத்தா தண்ணி குடிக்கிறதுக்காக போகும்போது தான் இந்த காலடி சத்தம் வந்திருக்கு. இதை தான் நெரேட்டர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். அப்பாவாக இருக்குமோ, பிரதர் ராயாக இருக்குமோ, இல்லை திருடனாக இருக்குமோ, இல்லை பேயாக இருக்குமோ அப்படின்னு விதவிதமாக நினச்சது யார் அப்படின்னு பார்த்தா நெரேட்டர். இப்போ இந்த மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவ்வளோ குழப்பமும் வந்தது. ரைட். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கதை முழுக்க தவறான புரிதல்னால் எவ்வளோ குழப்பங்கள் ஏற்படுது பாருங்கள். அதோட நிகழ்வை தான் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறாங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.